Hi, hello, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது salsa cheese dip வச்சு ஒரு அருமையான elbow macaroni pasta எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் இன்னைக்கு இந்த elbow macaroni தான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதுல உள்ள packet instruction follow பண்ணி நீங்க cook பண்ணிக்கீங்க. உங்ககிட்ட இந்த பாஸ்தா இல்லனா நீங்க இந்த macaroni இல்லனா நீங்க வேற எந்த பாஸ்தானாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பவுல்ல ரெண்டு முட்டையை உடைச்சு எடுத்துக்கலாம். அதுல கொஞ்சம் டேஸ்ட்க்கு கொஞ்சம் salt ஆட் பண்ணிக்கிறேன். 1 teaspoon paprika powder, 1/2 tablespoon Italian seasoning. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ இந்த mix ரெடி ஆயிடுச்சு. இத தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஒரு pan ஹீட் பண்ணிக்கலாம். அதுல 1 tablespoon butter ஆட் பண்ணிக்கிறேன். வெண்ணெய் உருகுனதும் 1/2 கப் பொடியா நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1/4 கப் green color capsicum, 1/4 கப் ரெட் கலர் கேப்சிகம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 கப் நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல 2 கப்ஸ் 250 கிராம் எல்போ மேக்கரோனியை குக் பண்ணி வச்சிருக்கதை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பீட் பண்ணி வச்சிருக்க இந்த எக்கோட மிக்ஸர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சால்சாவோட க்ரீம் சீஸ் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இந்த சீஸ் இல்லைன்னா நீங்கள் எனி சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பர்மிசியன் சீஸ் இது ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக கொஞ்சம் நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்து இதை ஒரு மிக்ஸ் பண்ணி இறக்கிக்கலாம். இந்த சீஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். அந்த ஹீட்லேயே அது மெல்ட் ஆயிடும். ரொம்ப சிம்பிளான சூப்பரான எல்போ மேக்கரோனி பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளா சூப்பரா செய்யக்கூடிய குயிக்கான பாஸ்தா ரெசிபி. இதை நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இது கண்டிப்பா உங்க குழந்தைங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.